பிரதமர் மோடி கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் 2 நாட்கள் தியானம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம் சார். வணக்கம் சார், பிரதமரினுடைய தமிழக வருகை, விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் தியானம் மேற்கொள்ள இருக்கார். அதை பற்றி உங்களுடைய பார்வை சார். விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரன், மோடி அவர்களின் பெயரும் நரேந்திரன் தான். அந்த ஒரு ஒற்றுமையை தவிர வேறு ஒற்றுமைகள் இல்லை. காரணம், விவேகானந்தர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மறைவுக்கு பிறகு இந்திய அந்த குறுக்குவெட்டு தோட்டத்தை அறிந்து கொண்டு கடைசியிலே கன்னியாகுமரி வருகிறார். அப்போது இந்த மண்டபமோ பாறை மட்டும் இருக்கிறது. நீந்தி சென்று அதில் 3 நாட்கள் தியானம். அதற்கு பிறகுதான் அவரது சிகாகோ பயணமெல்லாம் அதற்கு பிறகுதான் சித்தி ஆகிறது. ராமநாதபுரம் மன்னர் தான் சிகாகோ பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். மீண்டும் அதை முடித்துக் கொண்டு திரும்பும் போது பாம்பனிலே அவரை வரவேற்றதும் ராமநாதபுரம் மன்னர் தான். தமிழ்நாட்டுக்கும் விவேகானந்தருக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. அவர் இந்தியா முழுவதுக்கும் பொதுவான ஒரு துறைவி. மோடி அவர்கள் தியானத்தை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார் என்பதுதான் இதுல இருக்கிற ஒரே ஆட்சேபனை. மற்றபடி இந்த தேர்தல் சைலன்ஸ் பீரியட்ல ஒரு பிரதமர் இவ்வாறு செய்ய வேண்டாம். ஆனால் அவர் நாளை முழுவதும் அங்கு இருப்பது போல பயணத்துக்கு தெரிகிறது. நாளை இரவு அவர் திரும்பி விடுவார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு நாள் தியானம் என்கிற வகையிலே இதை நாம் பார்க்கலாம். தியானம் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட ஒன்றுதான். 2019 கேதார்நாத் ருத்ரா குகை தியானம் நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். அது ஒரு நாள் தியானம் தான். அதுவும் இதே மாதிரியான கடைசி நிறைவு நாள் வாக்குப்பதிவின் போதுதான் அதுவும் நடந்தது. எனவே இதை ஒரு அரசியல் உத்தியாக அவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறார். போன முறை அவருக்கு அதுல ஒரு 30 இடங்கள் கூடுதலாக கிடைத்தன என்பதுதான் என் கணக்கு. இந்த முறை அந்த அளவுக்கு அது கிடைக்காது என்பதும் எனது பார்வை. ஓகே சார், இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி பண்ணுறது மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது 57 தொகுதிகள் இன்னும் மிச்சம் இருக்கு, தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த முறை பெரிய அளவுக்கான மாறுதல் ஏற்படுத்தாது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், மோடி அவர்களை பொறுத்தவரையில் அந்த 57 தொகுதிகளில் அவருக்கான வாய்ப்பு என்பது உத்தரப்பிரதேசத்திலே இருப்பதாக அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். பீகாரிலே வாய்ப்பு இல்லை. அதே போல போன முறை தியானம் இருந்த போது 2019 இந்த லாஸ்ட் பேஸ் 9 தொகுதிகள் மேற்கு வங்கத்திலே 9லும் ஒன்று கூட பாரதிய ஜனதா வெற்றி பெறவில்லை. இந்த முறையும் பெரிய அளவுக்கு மேற்கு வங்கத்தில் வெற்றி கிடைப்பதாக தோன்றவில்லை. உத்தரப்பிரதேசத்தை குறிவைக்கிறார்கள். ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று அரசியல் விற்பனர்கள் கருதுகிறார்கள். அதுபோக வாரணாசியிலே பிரதமர் அவர்களே ஒரு வேட்பாளர். இந்த ஆட்சேபனையே அதிலிருந்து தான் வருகிறது. ஒரு வேட்பாளரே அப்பட்டமான விதிமீறலில் ஈடுபடுகிறார் என்பதுதான் பெரிய ஆட்சேபனை. ஆனாலும் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். ஒரு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. ஆனால் போன முறை படக்காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டன. தூர்தர்ஷனே படக்காட்சிகளை ஒளிபரப்பியது. இந்த முறை அப்படியான ஒரு ஒளிபரப்புக்கு அனுமதி இல்லை என்றுதான் நான் உணர்கிறேன். இதுவரைக்கும் அப்படி அனுமதி தரப்படவில்லை. பிரதமர் அலுவலகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படக்காட்சிகளை அல்லது படங்களை, புகைப்படங்களை வெளியிட்டால் அது மட்டும்தான் நாளைக்கு நாம் பார்க்க முடியும். எனவே அதை நேரடியாக தேர்தலை பாதிக்கும் என்று கூட நான் அதை கருதவில்லை. வாக்குப்பதிவு சதவீதம் எந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் உயரப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பழைய மாதிரி வெறும் 58%, 57% தான் உத்தரப்பிரதேசத்தில் கடைசி நிறைவு நாள் வாக்குப்பதிவு வந்தது என்றால் அது பாரதிய ஜனதாவுக்கு தான் பின்னடைவாக அமையும் என்பது என் கருத்து. ஓகே சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷியாம்.